இன்று விஜயதசமி. கல்வி கடவுளான சரஸ்வம் கல்வியை போதிக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி செலுத்தும் நாள். அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பின்னும் ஊர் ஊராக சென்று மாணவர்களுக்கு இலவசமாக ஆங்கில கல்வி போதித்து வரும் ஒரு ஆசிரியரை பற்றி இந்த நல்ல நாளில் பார்ப்போம். தோளில் தொங்கும் ஜோல்னாப்பை, முகத்தில் பாதி இடத்தை பிடித்த பெரிய மூக்கு கண்ணாடி, 72 வயதிற்கேற்ற தளர்ந்த நடை. இவர் பெயர் வால்டர் ஜெயபாலன். தனியார் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர். 1995 அரசு இவருக்கு ஓய்வை கொடுத்துவிட்ட போதிலும் இவர் இன்னும் தன் பணிக்கு ஓய்வு கொடுக்காமல் உழைத்து வருகிறார். ஆங்கிலத்தை தமிழை போல எளிதாக படிக்க முடியும் என்ற புதிய முறையை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் வால்டர் ஜெயபாலன். போனிக் என்ற அந்த முறை பற்றி அவரே சொல்கிறார். இதுவரை இங்கிலீஷ் டீச் பண்ணவங்க அத்தனை பேரும் 26 எழுத்துக்களுடைய பெயர்களை தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெயர் யாருக்குமே பயன் கிடையாது. நான் அந்த 26 எழுத்துக்களுக்கும் உச்சரிப்பை சொல்லிக் கொடுக்கறதுனால எழுத்துக்குட்டி படிப்பதுக்கு சுலபமாக இருக்கிறது. அதுதான் ஃபோனிக் மெத்தடு. எளிமையாக சொல்லி கொடுக்கப்பட்டதால் நல்ல முறையில் ஆங்கிலத்தையும் அதன் இலக்கணத்தையும் கற்றுக்கொள்ள முடிந்தது என்று சொல்கின்ற இவரிடம் படிக்கும் மாணவர்கள். இப்போ ஃபஸ்ட்டில் எனக்கு ஒன்றும் தெரியாது. சார் வந்ததுக்கப்புறம் நல்லா இதிலெல்லாம் பேசுறது தெரியும், எழுதுறது தெரியும், அப்புறம் படிக்கிறது கிளீனாக தெரியும். கிராமம் நகரம் என்று வித்தியாசம் பாராமல் இதுவரை 145க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் போய் சுமார் 20,000 பேருக்கு தனது புதிய மூலம் போதித்திருக்கிறார் வால்டர் ஜெயபாலன். 2 ஊர் சுற்றி 152 பள்ளிக்கூடத்துக்கு போய் கிட்டத்தட்ட 15,000லேருந்து 20,000 பிள்ளைகளை நான் சந்திச்சிருக்கேன். எல்லோரும் என்கிட்ட கேட்குறது என்ன, ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்போ நான் பொதுவாக சொல்கிறது என்ன, எனக்கு பிடிக்காத 2 வார்த்தை, ஒன்று டியூஷன், இன்னொன்று ஃபீஸு. தமிழ் வழி கல்வி படித்து உயர் படிப்புக்கு செல்லும் போது ஆங்கிலம் தெரியாமல் விழிப்பிதுங்கிய நிலையில் இவரிடம் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு முன்னேறியதை வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது என்கிறார் முன்னாள் மாணவி ஒருவர். +2 வரைக்கும் இங்கிலீஷ் படித்ததுக்கும் அதுக்கப்புறம் படித்ததுக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரிஞ்சது. ஏன்னா நல்ல பல விதத்தில் நல்ல இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தாரு. நாங்கள் என்றைக்குமே என்னுடைய லைஃப்பில் இவரை நாங்கள் மறக்க மாட்டோம். எதுவுமே இலவசமாக இருக்கும்போது மரியாதை இருப்பதில்லை. அது கல்விக்கும் பொருந்தும் போல வால்டர் ஜெயபாலனை பள்ளிக்குள் அனுமதிக்கவே கூடாது என்று சில பள்ளிகளின் ஆசிரியர்கள் போர்க்கொடி தூக்கிய சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன. என்ன முன்ன பின்ன தெரியாத ஆசிரியர்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஏன் நமக்கு சொல்லித்தர தெரியாதா, இவருக்கு தான் சொல்லித்தர தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட் மாஸ்டர் எவ்வளோ சொல்லி பார்த்தாரு, எங்களுக்கு சொல்லித்தர தெரியும், அவர் உள்ளே விட்டால் எங்களுக்கு மரியாதை குறைவு, அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு சில பள்ளிக்கூடங்களில் இல்லை உள்ளே சேர்த்ததே கிடையாது. பூமி எதற்காகவும் தனது பயணத்தை நிறுத்திக் கொள்வதில்லை. அது போலவே எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கல் வால்டர் ஜெயபாலனின் பயணமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது பல புதிய மாணவர்களை தேடியபடி. ஜீ தமிழ் செய்திகளுக்காக பாலா.